ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சர்க்கரை பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோங்க. இப்போ பொங்கல் வருது, அதுக்காக எல்லாருமே பொங்கல் செய்வோம். நான் இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செஞ்சு காமிக்க போகிறேன். இதற்காக 1/4 கப் அளவிற்கு பாசி பருப்பு எடுத்துருக்குறேங்க. இதை ஒரு கடாயில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் வறுக்கவும் தேவையில்லை. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்தா போதும். அப்போ பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அளவிற்கு வறுப்பட்டால் போதுங்க. இப்போ இதோட 1 கப் அளவிற்கு பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இது பொன்னி பச்சரிசி தான் நான் எடுத்துருக்கிறேன். அரிசியை வறுக்க தேவையில்லைங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா கலந்துட்டு இதை நல்லா கழுவ போகிறோம். ஒரு 3லேருந்து 4 தடவை வரைக்கும் நல்லா கழுவிக்கலாங்க. இப்போ கழுவின அரிசியும் பருப்பையும் ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் அளவிற்கு அரிசி எடுத்துருக்கிறேன். அதனால் அதே கப்பில் 3 கப் அளவிற்கு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. அதே போல் சின்ன கப், அதாவது 1/4 கப் அளவுள்ள கப்பில் தான் பருப்பு எடுத்துருக்கிறேன். அந்த கப்பில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பை ஆட் பண்ணிக்க போகிறோங்க. உப்பு சேர்க்கறதுனால நல்ல இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக தெரியும். அதுக்காக தான் உப்பை சேர்த்துக்கிறோம். இப்போ இது கொதிக்க ஆரம்பித்த உடனே குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் இதை வேக விடலாங்க. இப்போ இது வேகிற டைமில் வெல்லத்தை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவிற்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன் நான். இதோட 1 கப் அளவிற்கு தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது வெல்லத்தோட பச்சை வாசனை போயிடும். அதே டைமில் வெல்லம் நல்லா கரைஞ்சிடும். தண்ணியில் பாகு பதத்துக்கு கொண்டு வர அவசியம் இல்லைங்க. இதை இப்படி பண்ணி நம்ம இதை வடிகட்டுறதுனால இதில் இருக்கிற, அதாவது வெல்லத்தில் இருக்கிற தூசு ஏதாவது குப்பை இருந்ததுன்னா அது எல்லாமே வடிகட்டும் போது வந்துடும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இப்போ நம்ம குக்கர் திறந்து பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்குது பருப்பு அரிசி ரெண்டுமே. இப்போ இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. தண்ணி கம்மியாக ஊற்றினோன்னா நம்ம சாதத்துக்கு வேகிற மாதிரி தான் வேகும். மசிச்சு விடும்போது மசியாது. இப்போ பாருங்கள், நல்லா வெந்ததுனால சூப்பராக மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதை ஒரு வடிகட்டி மூலமாக இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் ஆட் பண்ணும்பொழுது குப்பை ஏதாவது இருந்தாலும் அந்த வடிகட்டியில் வந்துடும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் ஏலக்காவை 1-2 தட்டி போடுறதானாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பச்சை கற்பூரம் இருந்ததுன்னா ஒரு சின்ன பீஸ் எடுத்து அதை பொடிச்சு சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு நெய் சேர்த்துருக்குறேன். நெய் உருகின உடனே இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதாவது கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கேஷ்யூ நட்ஸ் நல்லா வறுபடட்டும். மிதமான தீயில் வச்சுக்கோங்க, கருக விடாமல் வறுத்துக்கோங்க. இப்போ இதோட கொஞ்சமாக திராட்சையை ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்ட உடனே இதை நம்ம பொங்கல் ரெடியாக இருக்குது இல்லைங்களா குக்கரில், அதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இதுலேயே நம்ம நெய் சேர்த்துருக்குறோம். இந்த நெய் முழுக்க அதில் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். நெய் நல்லா விடும்பொழுது தான் பொங்கலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது முந்திரி திராட்சை எல்லாமே நெய்யில் வறுத்ததை பொங்கலோட கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சூடாக இருக்கும் பொழுதே நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெய்யோட மணத்தோட நம்ம சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க.
பாருங்கள் நல்லா எவ்வளோ அருமையாக வந்திருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த பொங்கலுக்கு இந்த சக்கரை பொங்கலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய்.